ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். அடுத்து பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குடும்ப வன்முறை. பெண்ணுக்கு மிக மிக எதிராக நடக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், துன்புறுத்தல்கள் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா, முதல் இடத்துல பாலியல் துன்புறுத்தல், 2வது இடத்துல குடும்ப வன்முறைகள். குடும்ப வன்முறைகள் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் வளரும்போது செல்லமாக வளர்க்கப்படுகிறார்கள். அல்லது அப்படின்னா அவங்க வசதி குறைவாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அது செல்லப்பிள்ளையாக தான் வளரும். இதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, வசதி குறைவு இருக்குது அப்படிங்கிற காரணம் கிடையாது. எந்த வீட்டிலையும் தன்னுடைய பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தையாக பாவித்து ரொம்ப செல்வ செழிப்பாக தான் வளர்ப்பாங்க. இப்படி வளர்த்து வரக்கூடிய குழந்தைய ஒரு கட்டத்தில் படிக்க வைத்து அதற்கு வயது பருவ வயது அப்படின்னு பதின் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பதின் பருவம் வரும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு இடத்திற்கு தாரை வார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது காலம் காலமாக சமூகத்தில் நீங்கள் வகுக்கக்கூடிய வழிமுறைகள். இதை தான் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் பின்பற்றுகின்றனர். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பின்பற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண்ணை இன்னொரு இடத்திற்கு அவங்க கட்டி கொடுக்கும்போது, அதாவது திருமணம் செய்து கொடுக்கும்போது, அந்த திருமண வீட்டாரும் அதே அளவு உண்மையாக பெண் வீட்டாருக்கு இருக்கின்றனரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அடுத்து இந்த பெண் வீட்டாரும் அவர்களிடத்திலும் எல்லா உண்மைகளையும் கூறி பெண்ணை திருமணம் செய்தல். இந்த பெண்ணை பார்க்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் வார்த்தையில் எல்லா நபர்களும் எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நம்ம அளவுக்கு அதிகமாக கேள்விப்படக்கூடியது, எங்களுக்கு பெண் மட்டும் போதும், பெண்ணை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதல் வரியாக இருக்கும். எல்லா ஆண்மகனை பெற்ற பெற்றோர்களும் இந்த வார்த்தையை கண்டிப்பாக கூறுவாங்க. அப்படி கூறிக்கொண்டு ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து, இது எங்கே வேணாலும் நடக்கலாம், மாநிலம் விட்டு மாநிலம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, இல்லை பக்கத்து தெருவில் கூட பெண் பார்த்து நீங்கள் நடக்கலாம். அப்படி வரக்கூடிய பெண்ணிற்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வன்முறைகள், அச்சுறுத்தல்கள், துன்புறுத்தல்கள், கிண்டல்கள், கேலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஏராளம். இதுவும் பெண் சுதந்திரமா அப்படிங்கிறது நான் கேட்கக்கூடிய கேள்வி சமூகத்திற்கு. தொடர்ந்து இதை யோசித்து எனக்கு பதில் பேசுவோம். இதன் மூலியமாகவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன். நன்றி.